வணக்கம். இது பதிவு news.com செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி யாழ்ப்பாண மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவினால் போராட்டம். வேலை கேட்டு வந்த நபர் கடையை காலி செய்து மாயமானார். வவுனியா புளியங்குளத்தில் சம்பவம். யாழில் பெருந்தொகை போதைப் பொருட்கள் மீட்பு. இலங்கையில் பல்கலைக்கழக தரவரிசை யாழ் பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்த இடம். நீர்கொழும்பு சிறை அதிகாரி அளித்த சாட்சியம் நீதிமன்றம் விதித்த இறுக்கமான உத்தரவு. சுள்ளிபுரம் விக்டோரியா கல்லூரி நிர்வாகத்தில் ஊழல். கேப்பாய்ப்பிளவில் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி 37வது நாளாக தொடரும் போராட்டம். ஈரானுக்கு ஆயுத உதவி முற்றாக மறுத்தது சீனா. இது பதிவு news.com செய்திகள். இனி விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கூறி யாழ்ப்பாண மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவினால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அரியாலை புனித யூதா திருச்சுரூபம் முன்பாக நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை ஆரம்பமான பேரணி செம்மணி சந்தியை சென்றடைந்தது. பேரணியின் நிறைவில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் திரு டெர்க் அவர்களிடம் கையளிக்கப்படவுள்ள அவசர வேண்டுகோள் அறிக்கையை அருள் தந்தை அந்தோனி பிள்ளை அகஸ்டின் அவர்கள் வாசித்தார். இந்த போராட்டத்தில் யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை எவரட்னம், யாழ்ப்பாண மாகாண அமல மருத்தியாகிகள் சபையின் முதல்வர் அருள் தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக், அருள் தந்தையர்கள், துறவிகள் மற்றும் அருள் சகோதரிகள் என பலர் கலந்து கொண்டனர். வவுனியா புளியங்குளம் வலய கல்வி அலுவலகத்திற்கு அருகில் இயங்கி வரும் உணவகம் ஒன்றில் கடந்த 29ஆம் திகதி பகல் ஒருவர் தனக்கு குடும்ப கஷ்டம் என கூறி உணவகத்தில் ஏதாவது வேலை தரும்படி வினயமாக கூறியுள்ளார். அவரது நிலைமையை கேட்டு இறங்கிய கடைக்காரர் அவரை தமது உணவகத்தில் வேலை கொடுத்தது மட்டுமல்லாமல் அங்கேயே தங்க வைத்து நாளை காலை வேலைகளை செய்ய சொல்லிவிட்டு இரவு கடையை பூட்டி சென்று விட்டார். கடையின் பின் கதவை உடைத்து உள்நுழைந்த ஆசாமி குபேரனுக்கு செலுத்தப்பட்ட காணிக்கை உட்பட கடையில் இருந்த பணம் மற்றும் பொருட்களை களவாடி தப்பிச் சென்று விட்டார். காலை கடையை திறக்க வந்த உரிமையாளர் கடை உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டிருந்ததை கண்டார். இது தொடர்பில் புளியங்குளம் போலீசில் முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றார். வடமராட்சி நெல்லியடி பிரதேசத்தில் உள்ள காட்டு பகுதியில் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 16 கிலோகிராம் கேரள கஞ்சா பொதிகள் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. வடமராட்சி அரச புலனாய்வு சேவை வழங்கிய தகவலின்படி இந்த போதைப் பொருள் தொகை மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டவிரோத கேரள கஞ்சா நாளைய தினம் கொழும்பு பிரதேசத்திற்கு கைமாற்றுவதற்கு இருந்த நிலையில் இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை மேற்படி போதைப் பொருள் கடத்தலின் பின்னணியில் பிரபல அரசியல் கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வாரம் இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக பருத்தித்துறை வல்லிபுரம் கடற்கரை பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட 250 கிலோவிற்கு மேற்பட்ட கேரளா கஞ்சாவின் சிறு தொகையை இவ்வாறு பிடிபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். அண்மைய பேபோ மேட்ரிக்ஸ் பல்கலைக்கழக தரவரிசையின்படி கொழும்பு பல்கலைக்கழகம் இலங்கையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளதுடன் உலக அளவில் 1745வது இடத்தையும் பிடித்துள்ளது. தமிழர் பகுதியில் உள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் 7வது இடத்தையே பிடித்திருக்கிறது. இதே தரவரிசையில் ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகம் இலங்கையில் 2வது இடத்தையும், பேராதனை பல்கலைக்கழகம் 3வது இடத்தையும் பிடித்திருக்கின்றது. ஸ்ரீ ஏவர்த்தனபுர பல்கலைக்கழகம் உலக அளவில் 2125வது இடத்தையும், பேராதனை பல்கலைக்கழகம் 2258வது இடத்தையும் பிடித்திருக்கின்றது. இந்த தர வரிசையின்படி இலங்கை பல்கலைக்கழகங்களில் ருகுணு பல்கலைக்கழகம் 4வது இடத்தையும், மொரட்டுவ பல்கலைக்கழகம் 5வது இடத்தையும் பிடித்திருக்கின்றது. அத்துடன் 6வது இடத்தை களனி பல்கலைக்கழகமும் 7வது இடத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் பிடித்திருக்கின்றது. சமீபத்திய பேபோ மெட்ரிக்ஸ் தரவரிசையின் படி உலகின் சிறந்த பல்கலைக்கழகத்திற்கான முதலிடத்தை அமெரிக்காவின் ஹவார்ட் பல்கலைக்கழகமும் 2ஆம் இடத்தை அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகமும் பிடித்திருக்கிறது. அமெரிக்காவின்
MIT பல்கலைக்கழகம் 3வது இடத்தையும் ஐக்கிய ராச்சியத்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் 4வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் தொடர்பாக தலைமை சிறை அதிகாரி நீதிமன்றத்தில் சாட்சியமளித்த நிலையில் அவர் தெரிவித்த விடயங்கள் தேசிய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவும், எனவே அவர் அளித்த சாட்சி விவரங்கள் எந்த ஒரு ஊடகத்திலும் வரக்கூடாது எனவும் நீதிபதி சிலானி பெரேரோ இறுக்கமாக உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நிகழ்ந்த சம்பவத்தில் 10 சிறை அதிகாரிகள் மற்றும் 22 கைதிகள் உயிரிழந்தது தொடர்பாக சம்பவம் நடந்த நேரத்தில் சிறைச்சாலையில் பணியாற்றி வந்த தலைமை சிறை அதிகாரி நேற்று 30ஆம் நாள் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இது நீர்கொழும்பு நீதிபதி சிலானி பெரேரோ முன்னிலையில் நடைபெற்றிருக்கிறது. அப்போது நீர்கொழும்பு சிறைச்சாலையின் தலைமை சிறை அதிகாரியாக இருந்த விக்ரம ஜெயந்தகுமார சாட்சியம் அளித்தார். சாட்சியம் பிற்பகல் சுமார் 1 மணியளவில் தொடங்கி பிற்பகல் சுமார் 3 மணி வரை தொடர்ந்தது. சாட்சியத்தை பதிவு செய்த பின்னர் தலைமை சிறை அதிகாரி அளித்த சாட்சியத்தில் தேசிய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான தகவல்கள் அடங்கியுள்ளன என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். தகவல்களை வெளியிடுவது நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சாட்சியத்தின் உள்ளடக்கங்களை எந்த ஊடகத்திலும் வெளியிடக்கூடாது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் தொடர்புடைய சாட்சியத்தை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இதற்கிடையில் வெலிக்கடை சிறையிலிருந்து நீர்கொழும்பு சிறைக்கு வந்த 89 சிறை காவல்துறை அதிகாரிகள் தொடர்பான விரிவான அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்கொழும்பு தேசிய மருத்துவமனை மற்றும் நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் தொடர்பான அறிக்கையையும் சிறை அதிகாரிகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார். யாழ் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பில் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் நேற்று வியாழக்கிழமை பழைய மாணவன் சதாசிவம் ஊடக சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். குறித்த ஊடக சந்திப்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில், பாடசாலையில் பழமையான மதிலை உடைப்பதற்கு பழைய மாணவர்கள் விரும்பாத நிலையில் சிலரின் தூண்டுதலின் பேரில் குறித்த மதில் உடைக்கப்பட்டு புதிய மதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த மதில் அமைப்பதற்கு பெறப்பட்ட அனுமதிகள் ஒன்றுக்கொன்று முரணானதாகவும் முறைகேடாகவும் பெறப்பட்டமை தகவல் அறியும் சட்டம் மூலத்தில் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது பலிகாமம் கல்வி வலயத்தால் 2 கடித தலைப்புகள் பரிமாறப்பட்டதுடன் ஒன்றில் திகதி இடப்படாமல் உயரதிகாரியின் கையெழுத்து இடப்பட்டுள்ளது. அது மட்டும் அல்லாது குறித்த மதிலை மீள புனரமைப்பதற்கு மட்டும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரால் அனுமதிக்கப்பட்ட கடிதம் வழங்கப்பட்ட நிலையில் யாருடைய தூண்டுதலின் பேரில் முழுமையாக மதில் இடித்து அழிக்கப்பட்டது. குறித்த மதில் கட்டுவதற்கு பிரதேச சபையின் அனுமதி பெறப்பட முன்னரே தவிசாளரால் பாடசாலை நிர்வாகத்திற்கு மதில் கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டமை ஆதாரங்களுடன் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தற்போது இடம்பெற்ற 150வது ஆண்டு விழாவிற்கான நிதி பாடசாலையில் அங்கீகரிக்கப்பட்ட முறைமைகளை பின்பற்றாது தனியார் கணக்கில் பெறப்பட்டமை தொடர்பிலும் காவல்துறைக்கு தகவல் வழங்கியுள்ளோம். எமது முறைப்பாடுகள் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் வடமாகாண ஆளுநருக்கு தெரியப்படுத்தியுள்ள நிலையில் இதுவரை முறையான விசாரணைகள் எதுவும் இடம்பெறவில்லை. ஆகவே குறித்த பாடசாலையின் பழமையை பேணுவதோடு புதிய விடயங்களை மேற்கொள்ளும் போது உரிய அனுமதிகள் வராது. தன்னிச்சையாக செயல்படும் செயற்பாடுகளுக்கு எதிராக உரிய தரப்பினர்கள் சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவர்களின் நடவடிக்கை போதாது இடத்து நீதிமன்றம் செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி கேப்பாய்ப்புலவு மக்கள் 2வது கட்டமாக முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் 37வது நாளை எட்டியிருக்கின்றது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாய்ப்புலவு பகுதியில் நேற்று 37வது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கேப்பாய்ப்புலவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னும் இராணுவ கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது.
தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எவ்வித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இனி சர்வதேச செய்தி ஒன்று. சீனா ஈரானுக்கு 300 முதல் 400 தோள் மீது வைத்து இயக்கும் வான் பாதுகாப்பு ஏவுகணை செலுத்தும் கருவிகளை வழங்க உள்ளதாக வெளியான செய்திகளை சீனாவின் வெளியுறவு அமைச்சர் முற்றாக மறுத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆயுதங்களின் மதிப்பு 60 முதல் 70 மில்லியன் டாலர் வரை இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் அண்மையிலே தெரிவித்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் ஆதாரமற்றவை என்றும் அமைதியை ஏற்படுத்தவும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரவுமே சீனா எப்போதும் பாடுபட்டு வருகிறது என்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோ நிங் சிங்ஹுவா கூறியிருக்கின்றார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கினால் அது தமக்கு பெருத்த ஏமாற்றம் அளிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்திருந்ததன் பின்னணியில் சீனாவின் மேற்படி அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஈரான் தனது முக்கிய வெளிநாட்டு பங்காளிகளின் உதவியுடன் சில ஆயுத அமைப்புகளை மீண்டும் நிரப்ப முயன்று வரும் வேளையில் அமெரிக்க உளவுத்துறையினால் குறித்த ஆயுதங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டிருப்பதாக சில அமெரிக்க ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டிருந்தமையும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இது பதிவு நியூஸ் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை நல்குங்கள்.